வாழைக்காய் சம்பல் நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சம்பல் செய்தனான்றதை பதிவு செய்திருக்கிறேன். இதில் நான் 3 வாழைக்காய் எடுத்திருக்கிறேன். 150 கிராம் இருந்தது. வாழைக்காயின் தோலை சீவிட்டு அளவான துண்டுகளாக வெட்டி எடுக்க வேணும். இந்த சம்பல் செய்கிறதுக்கு தக்காளி பழம் 1, 4 பல் உள்ளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன், 10 செத்தல் மிளகாயை நன்றாக கழுவி எடுக்க வேணும். தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கி இருக்கிறேன். எண்ணெய் சூடாகினதும் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும். நான் வெங்காயம் பொரிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் பாவிச்சிருக்கிறேன். வெங்காயம் இவ்வாறு பொன்னிறமாக வந்த பிறகு எல்லா வெங்காயத்தையும் வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கழுவி வைத்திருக்கிற செத்தல் மிளகாயை கருகி போகாதவாறு பொரித்தெடுக்க வேணும். வெட்டி வச்சிருக்கிற உள்ளியையும் சேர்த்து கருகி போகாதவாறு பொன்னிறமாக இவ்வாறு பொரித்தெடுக்க வேணும். உள்ளியையும் பொரித்தெடுத்த பிறகு வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்து தக்காளி பழம் நல்லா வதங்கும் வரைக்கும் விட வேணும். நான் மச்சம் சேர்த்து சம்பல் செய்யல. உங்களுக்கு மச்சம் சேர்த்து சம்பல் செய்கிறது விருப்பம் வேண்டாம். செத்தல் மிளகாயை பொரித்தெடுத்த பிறகு அதே எண்ணெயில் இன்னும் இறால் கருவாடு அல்லது நெத்தலி கருவாடு சேர்த்து பொரிய விட்டு சம்பல் செய்தீங்களா அதுவும் நல்லா இருக்கும். தக்காளி பழம் வதங்கின பிறகு எடுத்து வச்சுட்டு அதே சட்டியில் வாழைக்காயையும் சேர்த்து வாழைக்காய் அவிகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வாழைக்காய் நல்லா அவியும் வரைக்கும் விட வேணும். வாழைக்காய் இப்போ நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வாழைக்காய் நல்லா ஆறும் வரைக்கும் விட்டுருக்குறேன். ஏற்கனவே பொரித்து வச்சிருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வாறு கையில் மசிச்சு விட்டுருக்குறேன். இந்த சம்பலுக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் பொரித்து சேர்த்தீங்களா அது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். இந்த சம்பலுக்கு வேறு கறி எதுவும் தேவையில்லை. நல்ல சுடுசோறில் இந்த சம்பளம் கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து சாப்பிட்டீங்களா அவ்வளோ நல்ல சுவையாக இருக்கும். இவ்வாறு மசித்த பிறகு கொஞ்சமாக கறிவேப்பிலையை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். சின்னதாக வெட்டிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். 1/2 கப் துருவிய தேங்காய்ப்பூ, தேவையான அளவு உப்பு, அவித்து வச்சிருக்கிற வாழைக்காய், இதோட தேவையான அளவு தேசிப்புளி சேர்த்து நன்றாக இவ்வாறு கையில் மசிச்செடுக்க வேணும். தேசிப்புளிக்கு பதிலாக பழப்புளியும் நீங்கள் பாவிக்கலாம். இவ்வாறு கையில் மசிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்றா நீங்கள் அகப்பையால் கூட மசிச்செடுக்கலாம். கையால் நீங்கள் மசிச்செடுத்தீங்களா அந்த சம்பல் நல்ல சுவையாக இருக்கும். நல்ல சுவையான வாழைக்காய் சம்பல் தயாராகிட்டுது. இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.